மற்றவர்களுக்காக வாழாமல் உங்களுக்காக வாழுங்கள். சாதிக்க முடியும் என்று நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். எண்ணங்களோ ஒருவன் செயலை தீர்மானிக்கிறது. நல்ல எண்ணங்களை வலிமையாக எண்ண வேண்டும். ஒரு செயலை செய்யும் முன் முடிவெடுத்தல் அவசியமான ஒன்றாகும். செயலை செய்த பிறகு வருத்தப்படுவதை விட செய்யும் முன்னே திட்டமிடுவது நல்லதுதானே. அப்படி திட்டமிட்டு செய்யும் செயல் என்றுமே நம்மை நல்வழியில் இருந்து கைவிடாது. நாம் செய்யும் செயலுக்கு முதலில் மற்றவர்களை கருத்துக்களை கேட்டு சரியா இல்லையா தவறா என்று ஆராய்ந்து அவர்களுடைய யோசனையை சரி என்றால் ஏற்றுக்கொள்வோம், தவறு என்றால் விட்டு விடுவோம். பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிறார்கள். அதில் சிலர் சரியான முடிவுகளை எடுக்கிறார்கள், ஒரு சிலர் தவறாக எடுக்கிறார்கள். உதாரணத்திற்கு தற்கொலை செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். தங்களுக்கு பிரச்சனைகளுக்காக யோசிக்காமல் வாழ்வை முடித்து கொள்ள பார்க்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே. ஆகையால் முடிவுகளை சரியான வகையில் எடுத்தால் அவசியமாகும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட யோசித்து செய்தல் வேண்டும். அப்போதுதான் நாம் எண்ணிய இலக்கை அடைய முடியும். போட்டி போட்டு வாழும் சமுதாயத்தில் நாம் போட்டியாளராக இருக்கிறோம். இதில் எது சரி எது தவறு, நாம் செய்யும் செயல் நன்மையா தீமையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் நாம் ஏன் எந்திரம் போல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று யோசித்தீர்களா? எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். யாருக்கு தீங்கு இழக்காமல் நாம் இன்றைய ஒரு நாளை கடந்தோம் என்று எண்ணி பார்த்தோமா? ஒரு சிலர் மட்டுமே பிற நலனில் அவர்கள் அக்கறை கொண்டு கொள்கிறார்கள். இவையெல்லாம் கூட பரவாயில்லை. ஆனால் மிகவும் கொடுமையான செயல் என்னவென்றால், ஒரு வீட்டில் கூட ஒவ்வொருடைய நலனை கண்டு கொள்பவர் இல்லை. ஏனென்றால் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் பேசுவதை கூட வீட்டுக்கு சென்று அவர்களுடைய வேலையை செய்வதற்கு நேரம் சரியாக இருக்கிறது. தமக்குற பிரச்சனையை பிறரிடமோ தமக்கு பிடித்தவர்களிடமோ கூறிவிட்டால் போதும், தெளிவு கிடைக்கும். தவறான முடிவுகளில் இருந்து விடுபட்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவியாகவும் ஆறுதல் அடையவும் வழிவகுக்கும். குடும்பங்களில் எடுக்கும் முடிவுகள் எப்போது எப்படி இருக்கும் என்றால், நம் பிள்ளைகளை பிடித்தவை பிடிக்காதவை என்று அறிந்து அவர்களின் நலனை கருத்தில் கொண்டதாகவே இருக்கும். எப்போது விட்டு கொடுத்து போகும் எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை திட்டமிட்டு மேம்பட வாழ வேண்டும். அதோடு இல்லாமல் நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் முடிவுகளை எடுத்தல் வேண்டும். நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் தரம் உயரும். இவர்கள் இப்படி சொல்லி விடுவார்கள், அவர்கள் அப்படி பேசி விடுவார்கள் என்று எண்ணி உங்களது முடிவுகளை ஏன் புதைத்து விடுகிறீர்கள்? நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாக இருந்தால் மற்றவர்களை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தவர்கள் பிடித்தால் போதும். மற்றவர்களை வாழ விடாமல் உங்களுக்காக வாழுங்கள்.